ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்பிஎஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்டைல் ஆஃப்ல சம்பவம் நடந்திருந்து என்ன நடந்திருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ ரேக் ரெடி பண்ணி புதுசாக சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம ரேக் வச்சிருந்தாலும் பவுல்லாம் வச்சிருந்தாலும் ஒரு பேர் ஃபேன்டைல் பார்த்தீங்கன்னா முட்டையை எடுத்து கீழே வச்சிருந்து நம்ம சரி நெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில வைக்கோல் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுருந்தோம். அந்த வைக்கோல் வச்சு பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக ரவுண்ட் பண்ணி தரையில் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருந்து சரி முட்டை டேமேஜ் ஆகிட போது சொல்லிட்டு நம்ம மேலே அந்த பவுல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை எடுத்துகிட்டு பவுல் வச்சுட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு விட்டோம். அதுக்கப்புறம் லைட்டாக வைக்கோல் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேலே போட்டு விட்டோம். அப்போட பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயங்கி பார்த்துருந்து ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ½ hour கழிச்சு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அடையில் உட்காந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 20 kgs வச்சுருந்தோம். 20 ரேக் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம். பவுல் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம். சரி 10 பேர் தானே விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 2 ரேக்கில் பார்த்தீங்கன்னா புறாவே பார்த்தீங்கன்னா போயிட்டு அதை ஆக்குபை பண்ணல. கீழே இருக்க 2 ரேக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருந்து மேலே பார்த்தீங்கன்னா புறா போய் உட்காந்து அடையாளம் கூட பார்த்தீங்கன்னா இல்லை. சரி அதனால் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா மேலே இருந்த பவுல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து கீழே இருந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா 5 ரேக்லையும் பார்த்தீங்கன்னா 5 பவுல் பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு சென்டர் ரேக்கில் பார்த்தீங்கன்னா 3 பவுல் இருந்தது. சரி கீழே இருந்த ரேக் வந்து கம்ப்ளீட்டாக அது ஆக்குபை பண்ணிட்ட பிறகு சென்டர் ரேக் வரும். அதுவும் பத்தலை திருப்பி சண்டை போடுது அப்படின்னா மேலே இருக்க ரேக் பவுல் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணோம். நம்ம எதனா சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நான் உங்கள் நிர்மல் ஃபினிஷ் தி ஃபியூச்சர் இன் தமிழ்.